إن الحمد لله نحمده ونستعين به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبد الله ورسوله صلوات الله وسلامه عليه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على نبيك حبيبك سيدنا محمد محمد للعالمين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய இணையத்திற்குரிய உஸ்தாதுமார்களே மாணவ பெண்மணிகளே நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய பேருபகாரம் என்னவென்றால் இந்த ஜும்மா தினத்திலே அவனை நினைவு கூறுவது உங்களுக்கு பொறுப்பாக காலத்திற்கு தக்கவாறு அல்லாஹ் தாலா தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தன்னுடைய வல்லமையை காட்டிக் கொண்டிருக்கிறான். அருள்மறை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தாலா கூறுவது இன்ன இத்தத்து சுகூர் இந்தல்லாஹ் இத்னாஷா அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட மாதங்கள் 12 கிதாபில்லாஹ் அதுதான் விதி, அதில் மாற்றமில்லை. இது எப்படி இருக்கு? வானத்தை படைத்தானே அதில் இருக்கு. ஏன்னா பூமிக்கு முதல்ல வானத்தை தான் நல்லா படைத்தான். அப்ப அல்லாஹ்வுடைய விதி என்பதே 12 மாதங்கள். அதற்குள்ளதான் இந்த காலத்தை சொல்ல விடுகிறான். அதில் ஒரு முக்கியமான அம்சத்தை நமக்கு சொல்லியிருக்கிறான். மின்ஹா அது நீங்க கவனிக்க வேண்டியது 60 புனிதமான 4 மாதங்கள், மகத்துவமான 4 மாதங்கள், மனிதனை கீழேற்றி தரக்கூடிய மாதங்கள், மனிதனுடைய வறுமை வெற்றிக்கு இட்டுச் செல்லக்கூடிய மாதம். 12 மாதத்தில் 4 மாதத்தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். 12 மாதம் தரவில்லை. ஏன்னா நம்முடைய வீக்னஸ் தெரியல. அதனால அந்த 4 மாதத்தை தந்திருக்கிறான். சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பாருங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா மனிதனை படைக்கும் பொழுதே அவன் எப்படிப்பட்டவன் என்று அறிந்திருந்தால் வலா தத்லிமூ ஃபீஹி அன்ஃபுஸக்கும், இந்த 4 மாதத்தையாவது நீங்க பேசிக் கொண்டாருங்க. இந்த மாதத்திலே செய்யக்கூடிய இந்த 4 மாதத்திலே என்ன இறைவனை வணங்குகின்றாயோ, அல்லாஹ்வை துதிக்கின்றாயோ, நன்றி சொல்கின்றாயோ, உனக்கு தந்த நேமத்துகளை நினைத்து அவனுக்கு நீ நன்றி பார்க்கின்றாயோ, அதுதான் உனக்கு நிலையான மார்க்கம் என்பதை அல்லாஹ் சொல்றார். அப்ப இந்த 4 மாதங்களில் எந்தெந்த மாதம்? துல்காயதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இப்ப நாம் துல்ஹஜ் மாதத்தை அடைய இருக்கின்றோம், துல்காயதால இருக்கின்றோம். இந்த துல்ஹஜ் மாதம் என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான மாதம். 5 கடமைகளில் 5வது கடமையை யாரெல்லாம் முடியுமோ அவருக்கு நிறைவேற்றக்கூடிய நிலை. அப்ப நம்மூரிலிருந்து இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய சகோதரர்கள் செல்ல இருக்கிறார்கள். அல்லாஹ் தாலா அவருடைய ஹஜ்ஜை கபூல் செய்ய வேண்டும். அவருடைய பயணங்களை இலகுவாக்கி அல்லாஹ் தாலா இந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவையை கேட்கிறார்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வாசிக்கும். இப்ப இந்த 4 மாதங்களை மட்டும் அல்லாஹ் ஏன் தந்தான் என்றால், இந்த 4 மாதங்களிலாவது நாம் எதுவாவது செய்ய வேண்டும். ஹஜ் என்பது யாருக்கு கடமை? பமன் பரத ஃபீஹில் ஹஜ், யாருக்கெல்லாம் ஹஜ் கடமையோ, அடுத்தது குர்ஆன் வந்து ஒரு நிபந்தனை இருக்கிறது. விருஷத்துக்கு போயிட்டு டூர் மாதிரி போயிட்டு ஹஜ் செஞ்சுட்டு வர முடியாது. அது ஹஜ்ஜா ஏற்றுக்கொள்ள மாட்டார். வலா ரஃபஸ வலா ஃபுஸூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜினா என்ன தெரியுமா? பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், கோபத்தை அடக்க வேண்டும், புறப்பேசுதலை நிறுத்த வேண்டும், வீண் பேச்சுகளை பேசக்கூடாது. உன்னுடைய சிந்தனைகள் அனைத்தும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். உன்னுடைய சிந்தனைகள் அனைத்தும் உன்னுடைய பாவங்களை நோக்கி இருக்க வேண்டும். உன்னுடைய சிந்தனைகள் அனைத்தும் இந்த உலக அமைதிக்காக இருக்க வேண்டும். உன்னுடைய சிந்தனை அனைத்தும் பிறருக்கு எடுத்து தீர்வுக்காக மன்னிப்பு தேடலாக இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ஜினா சும்மா கிடையாது. என்ற வசதி இருக்கிறதுனால நான் பந்தாவை போயிட்டு செஞ்சுட்டு வரது ஹஜ்ஜி கிடையாது. டூர். வலா ரஃபஸ வலா ஃபுஸூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். நீங்க ஹஜ்ஜி இஹ்ராம் கட்டிக்கிட்டாலே, இமாம் பின் பாஸ் என்ன சொல்றாரு சொன்னா, இந்த ஹஜ்ஜுடைய மசாயிலை பத்தி அவர் எழுதும்போது இஹ்ராம் கட்டுறதுல இருந்து சட்டம்ங்கிறாரு. இப்ப இந்த மாதிரி என்ன செய்வாங்க? போவாங்க, இஹ்ராம் போவாங்க, உம்ரா செய்வாங்க, ஹஜ்ஜுடைய நாள் பின் இஹ்ராம் கட்டுவாங்க. இது இடைப்பட்ட நாளில் கூட என்ன செய்ய வேண்டும்? இதை தான் நீ பேண வேண்டும்.
அப்ப ஏன் இந்த கட்டுக்கோப்பு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்றால் இதுதான் அமைதி இருக்கிறது. அதைத்தான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்றான்? பத்தபூனி யா உலில் அல்பாப். ஹாஜிக்கு பேர் என்ன? உலுல் அல்பாப். இந்த உலுல் அல்பாப் யார்? சாதாரண மக்காமா இருக்கு, சாதாரண பதவி உலுல் அல்பாப். அதே குர்ஆன் சொல்லுவார், அல்லதீன யذكرூனல்லாஹ கியாமன் வ குஊதன் அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ கல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த உலுல் அல்பாப் யார் தெரியுமா? எப்பொழுது 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருப்பார். அவர் அமர்ந்தாலும் நின்றாலும் உறங்கினாலும் எடுத்தாலும் பேசினாலும் வேலைகள் செய்தாலும் பிறருக்கு உதவினாலும் என்னுடைய சிந்தனை விட்டு அவருடைய மூளை மாறாது. அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் வாழ்ந்தார். அந்த உலுல் அல்பாபை தான் ஹாஜிக்கு எல்லாம் பட்டமா கொடுக்குறோம். அப்போ ஒரு ஹாஜி எப்படி செயல்படுது? இப்ப சாதாரண வந்து சாதாரண ஆள் தான். அம்ருப்னு ஆஸ் சஹாபி எல்லாத்துக்கும் தெரியும். நீங்களாம் மாணவர்கள் உங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு சொல்றேன். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு மக்காவினுடைய எதிரிகளிலே மிக கொடுமையான எதிரியாக இருந்தவர் யார்? அம்ருப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அம்ருப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச முஸ்லிம்களை அங்கிருந்து மீண்டும் மக்காவுக்கு கூட்டு வந்து கொடுமைப்படுத்த வேண்டும் என்று அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முதல் நஜ்ஜாசி மன்னரிடத்திற்கு நெருக்கமானவர். நஜ்ஜாசி மன்னரிடத்திலே இல்லாதது கொள்ளாதை சொல்லி நல்ல நாவன்மை பெற்றவர் அப்துல் மாஸ். நஜ்ஜாசி மன்னரிடத்திலே இல்லாதையெல்லாம் சொல்லி இந்த முஸ்லிம்களை அங்கிருந்து எப்படியோ கொண்டு வந்து இவர்கள் கொடுமைப்படுத்த வேண்டும் என்ற 24 மணி நேரம் அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலுக்கும் எதிர்ப்பையே சம்பாதித்த ஒரு மனிதர் யார்? அப்துல் மாஸ். அப்ப நஜ்ஜாசியுடைய அறிவுரையில் மீண்டும் அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மதீனாவுக்கு வருகிறார். என நான் சம்பவத்தை சுருக்கிவிட்டேன். இந்த காலத்தில் மதீனாவுக்கு வந்தவர் வெக்கிட்டு முதல் போரிலிருந்து முதல் போர் வரைக்கும் எவ்வளவு வஞ்சகத்தோடு நம்ம ரசூலுல்லாஹை எதிர்கொண்டோமே, அதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமாச்சே. நாம் மக்களுடைய அதாவது குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்தோமே, அதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமாச்சே. இந்த முகத்தோடு இந்த உள்ளத்தோடு இந்த பாவ சுமையோடு ரசூலுல்லாஹை நான் எப்படி சந்திப்பதென்று மிக மிக யோசனை பண்ணி ஈமான் ஒன்றுதான் எனக்கு பெருசு என்று அந்த ஈமானை சுமந்தவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவைக்கு சென்றார். அவைக்கு சென்றவர் தன்னுடைய தலையை கீழே போட்டுக்கொண்டு பெருமானாரை பார்க்க கூட இல்லை. மீண்டும் பெருமானிடத்தில் போய் ஒரு கோரிக்கை வைக்கிறார். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு வந்திருக்கிறேன் சொன்னே. பெருமானார் டக்குன்னு எனக்கு கையை நீட்டினார். பாய் அம்ருப்னு ஆஸ் கலிமா சொல்லு. ரசூலுல்லாஹ் நீட்டவர் இவர் நீட்டல. அப்ப சஹாபாக்கெல்லாம் பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் கை நீட்டவர் இவர் இவ்வளவு அடங்கிட்டு இருக்காரு, இன்னும் அந்த வஞ்சகத்தன்மை உள்ளத்தில் வைத்திருக்கிறாரா, இவர் ரசூலுல்லாஹ் என்ன செய்ய போகிறார் என்ற எண்ணத்தான் வரும். அப்படியே ரசூலுல்லாஹ்விடத்திலே, யா ரசூலுல்லாஹ் இன்ன லீ யஷாத்தும், எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது, அதை நீங்க நிறைவேற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன நிபந்தனைப்பா? அப்ப சொல்றார், நான் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும். இதுதான் அவருடைய கோரிக்கை. இமாம் புகாரி அறிவிக்கக்கூடிய இன்னொரு ரிவாயத்தில் என்ன வருது? அப்துல் வாசிப்பு சொன்ன உடனேயும் ரசூலுல்லாஹ் 3 விஷயத்தை தொடர்ந்து சொன்னாங்க. யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்கிறாரோ அவருக்கு முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். யாரெல்லாம் இறைபாதையில் செல்வதற்கு தயாராகி அல்லாஹ்வுக்காக பயணம் புறப்பட்டாரோ, ஜிஹாதி ஃபீ சபீலில்லாஹ் போனாரோ அவருக்கு முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். 3வது யாரு? அல் ஹஜ் மப்ரூர். ஹஜ் மப்ரூர் யார் வெற்றி விட்டாரோ அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். எவ்வளவு பெரிய மகத்தான வெற்றி இது ஹஜ். அப்ப ஒரு ஹாஜி எப்படி இருக்க வேண்டும்? எப்படி உங்களுக்கு இஸ்லாம் கற்றுத் தருகிறது? உங்களை எப்படி உங்களுக்கு கட்டளையிடுகிறது? அல்லாஹ் எப்படி உங்களை வளைத்து நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் உங்களுக்கு வட்டமிட்டு தந்திருக்கிறார். அதற்குள்ளதான் இந்த ஹஜ் செய்ய வேண்டும். ஹஜ் என்பது டூர் அல்ல. ஹஜ் என்பது என்னிடத்தில் இறைவன் செல்வம் தந்து விட்டான், அந்த செல்வத்தை செலவழிக்காவிட்டால் மறுமையிலே என்னை பிடிப்பான் என்ற நியத்தில் செய்வது ஹஜ் அல்ல.
ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ், யாருக்கெல்லாம் ஹஜ் கடமையோ செல்வதற்கு கடமை, வமஸ்ததா இலை சபீலா, அங்கே சென்று உடல் ரீதியாகவும் வலுவாகவும் வாலிபமாகவும் இருக்க வேண்டும், வாலிபனாக செல்ல தெம்பாக இருக்க வேண்டும், அவங்களுக்கு கடமை. இது மட்டும் இல்ல, அடுத்த ஷார்த்துக்கு தான் வருது, வலா அரபச வலா புருஷுத்த வலா ஜிதால பிள்ளைகள். இந்த மாதிரி பிஸ்கட்டுக்கு சண்டை போடுறது, முறுக்குக்கு சண்டை போடுறது, டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, உணர்ச்சி சொல்றது, இது எல்லாத்தையும் கட்டுப்படுது. ஏன்னா ஆடி நம்மளாம் ஜித்தால் 30 வருஷம் ஆடியில் எல்லாமே எல்லாம் தெரியும், உடனே கோவப்படுவாங்க. இதுதான் சைத்தானுடைய வேலை. சைத்தான ரொம்ப சிம்பிளா ஆளை கொண்டு போயிட்டே இருப்பான், ரொம்ப சிம்பிளா கொண்டுடுவான். என்ன ஒரு பாட்டுக்கு வேகமா புரட்ட விடுறாரு, ஒரு தூக்கிக்கிட்டு போகுது, ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னு போச்சு, உடனே சண்டையா மாறும். இப்போ உங்களுக்கு தனியார் ஆட்மெண்ட்டு முதல்ல ஆட்சி செய்யும் போது ஒரே ரூம்ல எல்லாம் ஆட்சி கிடக்குன்னு பரிசலா கிடக்குன்னு, அதெல்லாம் பெரிய கஷ்டம். உங்களுக்கு ஒரு வருஷமும் இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன செய்யுது, ஒவ்வொரு வருஷமும் ஸ்டடி பண்ணி இப்போ சொபிஸ்டிகேட்டட் ஹஜ்ஜி, எப்படி பெரிய கோடீஸ்வரனும் மன்னர்கள் எப்படி ஹஜ்ஜி செய்வாங்க அப்படி வந்து சாதாரண ஹஜ்ஜி ஆயிடுச்சு. தனி ரூமு, தனி ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு இதுலயே சண்டை வருது. அப்ப நாம் ஹஜ்ஜி செய்வது பெருசல்ல, ஹஜ்ஜி எப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் பார்க்கணும். ஏன் சொன்னா நமக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, ரசூல் என்ன சொன்னாங்க, அதுதான் நம்ம இருக்கணும், வேற எதுவும் பார்க்க கிடையாது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டாலும் உங்களிடத்திலே 2 விஷயத்தை நான் சொல்லிவிட்டு செல்கிறேன், தந்துவிட்டு செல்கிறேன், என்னுடைய வழிமுறையும் இறைவன் தந்த வேதம். அது இதுக்குள்ளாதான் நம்ம மார்க்கமே பார்க்கணும் ஒழிஞ்சு நம்மளா ஒரு மார்க்கத்தை எடுத்துக்கிட்டு செயல்படுறதுக்கு அது இல்லை. அப்ப ஒரு ஹஜ்ஜி எப்படி செய்ய வேண்டும் என்ன குர்ஆன் எப்படி சொல்கிறது, ஒரு ஹஜ்ஜி எப்படி செய்ய வேண்டும், சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள், ஒரு ஹஜ்ஜி எப்படி இருக்க வேண்டும் என்ற முன்னோர்கள் எப்படி நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள், உலமாக்கள் என்ன பயன் செஞ்சாங்க, உலமாக்கள் எதை சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம சிந்தனையில் கொண்டு வந்து ஹஜ்ஜி செய்யும் போது தான் உங்களுக்கு அந்த ஹஜ்ஜி ஹஜ்ஜா இருக்கும். இல்லைன்னா போனோம் வந்தோம் தொழுது முடிச்சோம். அப்படி ஒருவர் செய்தார், ஹஜ்ஜி மப்ரூர் ஒருவருக்கு கிடைத்து விட்டால், இன்னொரு ஹதீஸ் என்ன வருது, அவர் இன்று பிறந்த பாலகனை போல் இருக்கிறார். ஏன்னா பிறக்கிற புள்ள என்ன பாவம் செய்யாத பிள்ளை, புல்லு வலது யூரது இஸ்லாம் தான் ஒரு முஸ்லிமாக தான் பிறகு. அப்ப அந்த ஒரு முஸ்லிம் நிலை வந்துடுறார். இந்த முஸ்லிமான நிலையில் தான் நாம் மரணிக்க வேண்டும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்தில் துஆ செய்தார்கள். நான் நபியாக இருந்தாலும் பெரிய வலியாக வேண்டும், குதுபாக வேண்டும், பெரிய மகாமில் இருக்கணும்னு கேட்கல. ரப்பி தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிஸாலிஹின், என்னை முஸ்லிமாக மரணித்து உன் முஸ்லிம்களுடைய கூட்டத்தில் சாலிஹுடைய கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். எவ்வளவு பெரிய பணிபாடு ஒரு நபிக்கு. ஒரு நபியை விட நம்மளால் செஞ்சுவோமா? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் நம் செய்ய இபாதத்தை நம்மளா பெருசா நினைச்சுக்கிறோம், அதனால வர வினைதான். நம்மளாம் ஜீரோ இல்லை. நம்முடைய பற்றோலை இறைவன் மறுமையை பார்த்தான் என்றால் நமக்கு சொர்க்கம் வந்து அவனுடைய கருணையில் தான் கிடைக்கும். எந்த இபாதத்தை நாம் செய்தாலும் அதை முறையாக செய்ய வேண்டும். தொழுகையா முறையாக ஒழு செய்ய வேண்டும். நோன்பா அதை முறையாக கடைபிடித்து வீண் பேச்சை விட்டு தவிர்க்க வேண்டும். ஹஜ்ஜா கடமையாக்கினா அல்லாஹ் ரசூல் எப்படி செய்ய சொன்னார்கள் அப்படி செய்ய வேண்டும். இதுதான் மார்க்கம். இதைத்தான் தாலிக தீனுல் கைம் நல்லா சொன்னாங்க. இன்னா அர்பத்துல் ஹுரும் வலா தத்லிமு ஃபீ அன்ஃபுசிக்கும் சொல்லிட்டு தாலிக தீனுல் கைம் என்ன சொல்லி தான் சொன்னாங்க. மார்க்கம் உனக்கு எதை கற்பித்ததோ அதை பற்றி பிடி, உன் கற்பனையை தூக்கி. அதனால ஆதிமார்கள் தயவு செய்து நீங்கள் புறப்படுகின்ற வாகனத்தில் ஏறி உட்கார்ந்த பிறகு நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிற்கு வந்து விட்டீர்கள். உங்களுக்காக மலக்குகள் இஸ்திக்பார் செய்கிறார்கள். உங்களுடைய பயணம் அல்லாஹ்வுடைய பாதையில் அமைந்து விட்டது. யாருடைய பயணம் அல்லாஹ்வின் பாதையில் அமைந்திருக்கிறதோ அவர்களுக்காக மலக்குகள் பாவ மன்னிப்பை தேடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது ஹதீஸ்ல இருக்குது. அப்ப நீங்கள் பெரிய பாதுகாப்பு செல்றீங்க. என்ன மிலிட்டரி, என்ன மிலிட்டரி விட பெரிய மிலிட்டரி கூட செல்கிறேன். அப்போ உங்களுடைய நிலை என்ன இருக்க வேண்டும்? அதான் இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு மூமின் அல்லாஹ்வை இஸ்திக்பார் செய்யும் பொழுது மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள். அதே மூமின் பாவம் செய்யும் போது அவனை விட்டு மலக்குகள் விலகி
அப்ப இஸ்லாமும் மார்க்கமும் ரசூலும் அல்லாஹ்வும் எந்த வழியை நாம் காட்டி தந்தானோ அந்த வழியை தான் செல்லும். இது முதல்ல பிரார்த்தனை கொண்டு வரணும் வாழ்க்கையில. தொழுதமா தஸ்பீஹ் செய்யும், தஸ்பீஹ் செஞ்சோமா இஸ்திக்பார் செய்யும். இஸ்திக்பாரை பத்தி பெரிய பெரிய ஆயத்துறாங்க. இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மித்ராரா யும்திதுக்கும் பிபனீன வ பனீன வ அன்ஹார். இந்த மாதிரி ஆயத்து வருது. சரியான மறந்து இந்த ஆயத்துடைய கருத்து உங்களுக்கு சொல்றேன். நீ அல்லாஹ்வை இஸ்திக்பார் செய்து விட்டால் உனக்கு அல்லாஹ் வந்து வானத்திலிருந்து உதவி செய்யலாம். அது மட்டும் இல்லை, உன்னுடைய செல்வத்தையும் பெருக்கிறான். உனக்கு நீ விருப்பப்படி உன்னுடைய பிள்ளை குட்டிகளையும் ஆக்குகிறான். இஸ்திக்பார். அப்ப இந்த இஸ்திக்பாரெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். யார் இஸ்திக்பார் செய்யறது இல்லையே? ஒரு இஸ்திக்பார்னால ஒரு கௌமே காப்பாற்றப்பட்டுச்சு. சையத்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம், அவங்க எவ்வளவு தாவா செஞ்சாங்க. அந்த தாவா மக்கள் ஏத்துக்கல. அல்லாஹ்வுடைய பிடி அவங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பேசிட்டு போயிட்டாங்க. அந்த மக்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனித நேயத்தையும் நேர்மையும் அவருடைய ஒழுக்கத்தையும் பார்த்தார்கள். ஆனால் அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்கவில்லை. இருந்தாலும் இறுதியில் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. இவர் நல்ல மனிதர், சொன்ன வாக்கு பழிஞ்சுடுவோம் என்று இஸ்திக்பார் செய்தார்கள். அல்லாஹ் தான் அந்த கௌமை காப்பாற்றார். வமா கான அல்லாஹ் யுஅதிபுக்கும், அல்லாஹ் தஆலா வந்து உங்களை வேதனை செய்யப்படுத்த மாட்டான். எப்போ? இஸ்திக்பார் செய்ய. அதே ஆயத்தெல்லாம் என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ் சொல்றான், இவர்களே இந்த மக்கா காவிர்கள் உங்களை இவ்வளவு கொடுமை செய்யறாங்களே, இவ்வளவு கொடுமை செய்யும் போது இவருடைய கொடுமையை பார்த்து கொண்டு அல்லாஹ் அழித்து விடுவான். ஆனால் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதால் அவர்களை காப்பாற்றுவார். ரசூலுல்லாஹ் இருக்கிறது ஒரு பெரிய நியமத். அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் நீ நெஞ்சில் சுமப்பது ஒரு பெரிய நியமத். அந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் காட்டி தந்த வழியை நீ செய்வது ஒரு நியமத். அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. மார்க்கம் என்பது இலகுவல்ல. மார்க்கம் என்பது இலகுவல்ல, சற்று கடினம். ஆனால் அதை பின்பற்றினால், அதை பின்தொடர்ந்தால் அது இலகு. ஏன் சொன்னா, சைத்தான் சீக்கிரம் எதையுமே வந்து உங்களுக்கு செயல்படுத்த விட மாட்டான். சைத்தான் எப்போதும் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டு அதை வந்து அதை கிடைக்கதான் பார்ப்போம். அப்படிங்கும் போது நம்மளா ஒரு ஸ்கேல் போட்டுக்கணும். சரி, இப்போ இந்த வாசி செய்யணும், இப்போ இந்த வாசி செய்யணும், இதை இப்படி செய்யணும், இது இப்படி செய்யணும். ஏன்னா வேற பேசிக்க வேலை இல்லை. 40 நாள் நம்ம தான். இன்னும் சொல்ல போனா இது ஒரு ஏத்திகாப்பு மாதிரி. ஏத்திகாப்பு இருந்தா வீட்டு பேச்சை விட்டு நம்ம தவிர்த்து விட்டு தனிமையில எல்லாம் தஸ்பீஹ் செய்யணும்ல, அதே மாதிரி தான். ஏன் சொன்னா, ஏன் நமக்கு இந்த ஹஜ்ஜை இவ்வளவு சொல்லி இவ்வளவு அல்லாஹ் வலியுறுத்துறான்னு சொன்னா, ஒரு பெரிய தியாகியால் உருவாக்கப்பட்ட இந்த ஹஜ். சையத்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாக செயல்களை அல்லாஹ் ஹஜ்ஜாக்கினான். அந்த தியாக செயல்களை அல்லாஹ் ஹஜ்ஜாக்கினான். அப்படிங்கும்போது அல்லாஹ் தஆலா ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஹலீல் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் காட்டி தந்த வழியை நீ புறமாக, நீ தவறாக உபயோகித்தால் அவன் சும்மா இருப்பானா? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாரோ அதன்படி ஒருத்தர் செஞ்சான்னு வச்சுங்களேன், அவங்களால எனக்கு அனுப்பு வரும். என் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் சொல்ல அறிவுரை விட்டுட்டு வேற வழியில் போனா எனக்கும் கோபம் வரும். ஏன்னா ஒரு ஹலீலுல்லாஹ் காட்டிய வழி, அந்த ஹலீலுல்லாஹ் காட்டிய வழியை நீ முறையாக செய்ய வேண்டும். முறை தவறினால் அவருடைய நண்பருக்கு அல்லாஹ்வுக்கு போகும். அதனால தான் உசூல்களை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அதன்படி நாம் அமல் செய்யணும். இது ஹஜ்ஜினுடைய விளக்கம். இன்னொன்று, இப்ப பாருங்க, வெயில் அடிக்குது, ரொம்ப பேர் வெயில் திட்டுறாங்க. என்ன அப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அப்படி கொதிக்குது, இப்படி கொதிக்குது. வெயில திட்டக்கூடாது. இந்த வெயில் இருக்க, இந்த வெயில் இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாது. நமக்கு முன்ன ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கிற காற்று வருது, சூரியன் வருது. அதே மாதிரி இந்த சூரியன் தான் தாவரங்களுக்கெல்லாம் அந்த வண்ணங்கள் இறங்குது. வண்ண வண்ண பூக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அதுதான் இருக்குது. குர்ஆன் இதை தெளிவா சொல்லுது. வல்லதி ஜஅல ஷம்ஸ தியாஅன் வல் கமர நூரன்.
وقدر منازل لتعلموا عدد السنين والحساب وما خلق الله ذلك إلا بالحق يفسر الآيات لقوم يعقلون. இந்த சூரியனில் தான் உங்களுக்கு வாழ்வை எல்லாம் வச்சிருக்கிறேன். இந்த சூரியனில் தான் உங்களுக்கு ஜீவாதாரம் இருக்கு. وَأَنَّا سَبَبْنَا الْمَاءَ سَبًّا ثُمَّ شَقَقْنَا الْأَرْضَ شَقًّا فَأَنبَتْنَا فِيهَا حَبًّا. என்ன செய்யணும்னு சொன்னா, மழையை இந்த பூமியில் இறக்கி அந்த நீரை பூமியில் வடிய விட்டு சூரியன் வெப்பத்தால் பூமியை விளக்க செய்து அதிலிருந்து விதைகளை விளைக்க வச்சு பல கனிவர்க்கங்கள், கீரை வகைகள், நம்ம இன்னைக்கு தாவரங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றோமோ எல்லாம் வரும். அப்போ பூமி விளக்குன்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு ஹீட்டு தேவைப்படும். அந்த ஹீட்டை எல்லாம் பூமியில இறக்கலாம். உனக்கு அதாபா இருந்தா நீ ஏசி உட்காரு. உனக்கு அதாபா இருந்தா மேல தண்ணி ஊற்றி 4 ஐஸ் கட்டியை வச்சு மேல போட்டிட்டு போ. ஏன் சூரியனை திட்டுற? ஆதாமின் ஆயாத்தில்லா அல்லாஹ் தஆலா சிந்திக்கக்கூடிய விஷயங்களை சொல்லும் போது சூரியனை பற்றி சிந்திக்க சொல்றாங்க. முஸ்தகர் லஹா ذلك تقدير العزيز العليم والقمر قدرنا. சூரியன் இருக்குது, அது என்ன செய்யுது? ஒரு எல்லையை நோக்கி செல்கிறது. அந்த எல்லையில் போய் அந்த எல்லையை அடைகிறது. இதை ஏற்படுத்திய யார் என்றால் மிகவும் வல்லமை மிக்க அறிந்தவனாகி அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சூரியன் மறையும் போது அல்லாஹ்வுடைய அரசியல் போய் இதை செய்தார் செய்து ஹதீஸ் சொல்லுது. அப்ப இந்த சூரியன் வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில மிகப்பெரிய அத்தாட்சி. அதை வச்சுதான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தையே இயக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றா பாருங்க, இதாலு ஆதத சீனவல் ஹிசாப். வருஷங்களை கணக்கிடுவது சூரியன், மாதங்களை கணக்கிடுவது சந்திரன், நாளை கணக்கிடுவது பூமி. பூமியை விட 100 மடங்கு அதிகம் சூரியன். பூமியை விட 100 மடங்கு அதிகம் சூரியன். இன்னும் சொல்ற சயின்டிஸ்ட் இப்ப என்ன சொல்றான், சூரியன் எப்போ வந்துன்னா 4.6 years before, அதாவது 40,000 கோடி வருஷத்துக்கு முதல்ல உண்டானது. 4.6 billion years. இப்ப 40,000 கோடி வருஷத்துக்கு முதல்ல அல்லாஹ் தஆலா தன்னுடைய அத்தாட்சியை வைத்து அதற்கு பிறகு இந்த மனிதன் அனுப்ப வேண்டும், இன்னும் அனுப்ப வேண்டும், அவனுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், மரங்களை உண்டாக்க வேண்டும், சரி எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்முல உள்ளது. அதற்கு அனைத்துக்கும் காரணம் இது சூரியன். அப்ப அந்த சூரியன் இல்லை என்றால் உலகம் இல்லை. இன்ஜால் அல்லாஹ் அலைக்கும் அல்லைல சர்மதி இலா யௌமில் கியாமah அன்யத்தில்லா. ஒரு இருட்டிலே அல்லாஹ் போட்டான்னா கியாமத் வரைக்கும் யார் சூரியன் கொண்டு வருது? சூரியன் வேணா வாழ முடியாதுங்க. அப்ப நம்ம வந்து அல்லாஹ் தஆலாவுடைய இந்த ஆற்றல்களிலும் படைப்புகளிலும் நாம தலையிடக்கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? யா அல்லாஹ், எனக்கு அதாபா இருக்கு, ரொம்ப புழுக்கமா இருக்கு, மழையை தான், எனக்கு ராகத்தை தான், எனக்கு சுகத்தை தான், இந்த வெப்பத்தினுடைய சூழ்நிலையை தாங்கக்கூடிய சக்தியை தான். இப்படிதான் நீ அல்லாஹ்ட்ட முறையிடும். காலத்தை நிந்திக்காதே. காலத்தில் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் அனைத்தும் அல்லாஹ் தான் செய்கிறான். அல்லாஹ் செய்யற இடத்துல குறை சொன்னா அல்லாஹ் சும்மா விடுவானா? ஆக நம்முடைய வாழ்க்கையை முதல்ல நெறிமுறைப்படுத்த வேண்டும், சரி செய்ய வேண்டும். வார்த்தைகள் இருப்பதால், நாவு சுழல்வதால் கண்டதை நம்ம பேசக்கூடாது. அதற்குத்தான் ஆளுங்களிடத்திலே அடிக்கடி நம்முடைய சந்தேகங்களை கேட்க வேண்டும், மார்க்க விஷயங்களை படிக்க வேண்டும், மார்க்கம் என்ன சொல்கிறது என்று ஆய்வு செய்ய வேண்டும், உலமா பெருமக்களை மதிக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய வாழ்வில் ரீதியில் கொண்டு வந்தால் தான் நமக்கு ஒரு கட்டமைப்பு கிடைக்கும். இது இல்லைன்னா நம்ம அப்படியே சிந்தனை சொல்ல அப்படி போயிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு இல்லை யூத் ஜெனரேஷன்லாம் எங்கே போறானோ எங்கே வரானோ தெரிய மாட்டேது, ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத போயிட்டு. காரணம் என்ன? இந்த மார்க்க ஞான இல்முகள் இல்லை, குரானை பற்றியுண்டான ஆய்வுகள் இல்லை, குரான் ஹதீஸை பற்றியுண்டான தேடக்கூடிய ஆர்வம் இல்லை. இது நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரணும். ஏதோ பள்ளியாசல் போறோம், உட்காரோம், தொழுகிறோம், தஸ்பீ செய்கிறோம், நமக்காக கேட்கிறோம், பிறருக்காக கேட்கிறோம், போகக்கூடாது. குரான் பல இடத்தில் சொல்றது,
வலகத் ஸர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆனி லின்னாஸி மின் குல்லி மஸல். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நான் இந்த திருக்குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டேன். வகான இன்சான் வக்ஸர் ஷன்கேதலா. இவன் வீண் பேச்சு பேசிட்டு விமர்சனம் பண்ணி கலையான ஒழுங்கு இதை ஆய்வு பண்ண குர்ஆன் சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கை நெறிகள் எப்படி அமைக்க வேண்டும், அதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதை எப்படி செலுத்த வேண்டும், அதற்கு ஒரு வழி இருக்கிறது. வியாபாரத்துறையா இப்படித்தான் இருக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லுது. கல்வித்துறையா இப்படித்தான் நீ தேட வேண்டும் என்று சொல்கிறது. ஒழுக்க நெறிகளா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இதை விட்டு விட்டு நாம் சிதம்போதுதான் நாமும் சீர்கெட்டு போகிறோம். நம்மை வரக்கூடிய அடிப்படையாக வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் சீர்கெடுகிறது. நிறைய பார்த்தா நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. இளைஞர்கள் ஃபுல்லா எல்லாம் ஸ்பாயில் முடிச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க்கத்தை கையில வச்சிருக்கான், ஒவ்வொருத்தரும் ஒரு பத்துவா போகிறோம். காரணம் என்ன? தர்பியா இல்லை, ஒழுக்கம் இல்லை. இந்த திருக்குர்ஆனுடைய முதல் வசனமே என்ன? கல்வியை பற்றி சொன்னது. அந்த கல்வியை எதை சொன்னது? இக்ரா வரப்புகள் அக்ரம். அன்பும் ஆரணும் பண்பும் பாசமும் நிறைந்த உன்னுடைய இறைவனுடைய அந்த பண்புகளை படி, அந்த ஒழுக்கத்தை படி. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒப்பப்படும். ஒரு உயிரை விட ஒரு மனிதனுக்கு எது என்று சொல்லி பேசினால் ஒழுக்கம் தான். பாரு, ஒரு காவி கூட சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அல்லாஹ்வை சொல்றோம் காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர், அந்த ஒரு மனிதரால் உருவாக்கிய இஸ்லாம் இன்னைக்கு பல்லாயிரம் கோடி பேரால் பாராட்டப்படுகிறது என்றால் அவர் சொன்ன தௌஹீத் அல்ல, அவங்க கொண்டு வந்த மார்க்கம் அல்ல, அவங்க சொன்ன சிற்பொழிவு அல்ல, அவங்க நடந்த நன்னடத்தை, பெருமானாருடைய நன்னடத்தையே இஸ்லாம் பரவியது. ஏன்னா இந்து நபிமா தாவா செஞ்சாங்கல்ல, 1,00,000 நபிமா தாவா செஞ்சாங்க. அப்படியே அந்த கௌம் மக்கள் கேட்கல. நன்னடத்தைங்க, ஒரு மனிதனுடைய தோற்றமும் ஆற்றலும் செயல்பாடும் ஒரு மனிதனை ஈர்க்கும். அடுத்து தான் அவங்க சொல்லி அந்த நன்னடத்தையை பெருமானார் நடத்தி காட்டினார்கள். கொடுங்கோலர் காபிர்களும் பெருமானாரத்தில் மண்டியிட்டார்கள். இப்பொழுதுதான் சொன்னேன், சாது வக்காசுடைய சரித்திரம் சொன்னேன். அவர் ஓடி வந்ததுக்கு காரணமே என்ன? இஸ்லாமிய எதிரி என்று நினைத்தார். பெருமானுடைய நன்னடத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்ப ஒரு மனிதன் முழு மனிதனாக உயிருள்ளவனாக இந்த உலகத்திலே வாழ என்றால் அவன் ஒழுக்கம் உள்ளவன் தான். ஒழுக்கம் உள்ள மனிதனுக்கு தான் உயர்வு, ஒழுக்கமற்றவனுக்கு உயர்வு. தோன்றின் புகழோடு தோன்றுக, அகத்தினார் தோன்றலில் தோன்றாமை நன்று. என்ன சொன்னாரு? இந்த உலகத்திலே ஒரு மனிதனா தோன்றுன்னு சொன்னா ஒழுக்கமணி வாழு, இல்லாட்டி நீ பொறுக்காதே இருந்தாரு. அப்ப இஸ்லாமும் அதை சொல்லுகிறது. இஸ்லாத்தினுடைய எதிரியாக கணிக்கப்படுகிற ஒழுக்கத்தை சொல்கிறார்கள். இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பவர்கள் ஒழுக்கத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றார் என்றால் இந்த ஒழுக்க நெறிகளை நாமும் கடைபிடிக்க வேண்டும், பிள்ளைக்கு கற்றுத்தர வேண்டும். ஆகவே அல்லாஹ் தஆலா ஒழுக்கம் உள்ள நெறியை பேசிய மக்களாக நம்மளை அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. அதற்காக நம்முடைய சந்தேகங்களுக்கு உதவி செய்வானாக. வேண்டி விடைபெறுகிறேன்.